ஒரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து டி நகர், எழும்பூர், அப்புறம் 1000 விளக்குன்னு பிரச்சாரம் போயிட்டு இருந்தாரு. அவருடைய பிரச்சாரம் குறைஞ்ச மாதிரி இல்லை, ஆனா மக்களுமே குறைஞ்ச மாதிரி இல்லை அந்த பிரச்சாரத்துக்கு. என்னன்னா வழக்கமா பேசுவாரு ஏதாவது ஒரு இடத்துல நிப்பாட்டி. நேத்து எங்கேயுமே பேசல. அவருக்கான கூட்டமும் சரி, அந்த தொண்டர்கள், ரசிகர்கள், இளைஞர்கள்னு வழக்கம் போல முண்டி அடிச்சுட்டு வந்து அவரை பார்க்கறதுக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து இப்ப வழக்கமா வந்து இப்ப ஒரு ஊர் பக்கம் போகக்குள்ள இப்ப விஜய் வந்து போறாரு அப்படின்னா, இப்ப சென்னையை கம்பேர் பண்ணக்குள்ள மற்ற இடங்கள்ல போகக்குள்ள சரியான கூட்டம் வந்துச்சு. ஆமா. சென்னையில வந்து எல்லாமே கொஞ்சம் குறுகலான தெருக்கள், ரொம்ப நெருக்கமான வீடுகள்லாம் இருக்கும். அப்படிங்கக்குள்ள இங்க எவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கடைசியா வந்து கொளத்தூர், பெரம்பூர் பக்கம் போனப்பே சரியான கூட்டம். ஒரு மினி கேஜிஎஃப் கிரியேட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அப்படி இருக்கக்குள்ள இப்ப எப்படி இருக்கும்? ஏன்னா மதியானம் 2, 2:30, 3 மணிக்கு மேலதான் ஸ்டார்ட் பண்ணான்னு சொல்லி நினைக்கிறேன். ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணாரு. எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அவர் வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்தே அவர் இங்க வந்து டி நகருக்கு வர வரைக்குமே சரியான கூட்டம். பின்னாடி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அங்க ஒரு வட மாவட்டங்கள்ல ஒரு கூட்டத்தை காமிச்சார்ல, தென் மாவட்டங்கள் அதான் தென் மாவட்டங்கள்ல ஒரு கூட்டத்தை காமிச்சார்ல, எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு. அதுலயும் உங்க ஊரெல்லாம் எப்படி காமிச்சாரு. அதுக்கு ஈக்குவலா சென்னைக்கு நாங்களும் ஈடு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்னை மக்களும் நேற்று அவ்வளோ ஆரவாரமா சரியான கூட்டம் வந்துச்சு. விஜய் பக்கத்துக்கு அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. வழக்கம் போல ஈவினிங் 6 மணிக்கு மேல அவருடைய பிரச்சாரமும் தொடங்கல. ஏன்னா 6 மணிக்கு மேல நல்ல நேரம் கிடையாது. இருட்ட ஆரம்பிச்சிருச்சுனாலே வந்து விஜய்க்கு வந்து தெரியும்ல, ஆல்ரெடி ஹிஸ்டரி மார்க் த டேட் அங்க போகும். அங்க அதை காட்டி தான் சரி இதுக்கு மேல பண்ண வேணாம் அப்படின்ட்டு